வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மிளகு ரசம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரசம் பவுடர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 தக்காளி, 1 எலுமிச்சை சைஸ் அளவு புளி, தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு ரசம் செய்ய முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 6 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், இது மட்டும் போட்டு முதல்ல கொரகொரப்பா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி வச்சுக்கணும். அதே மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தக்காளியை கொரகொரப்பா அரைச்சிக்கணும். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அது போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுதை அதை போட்டுக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரசம் பவுடர், கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் 2-3 வதக்கி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்ச புளி தண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. இப்போ நீங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படி கம்மியா இருந்தா உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் நீங்க உப்பு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் லைட்டா நுர வரும்போது இறக்கிங்க. இப்போ லைட்டா மேல நுர வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ரசம் ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நுர வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிளகு ரசம் ரெடி. சூடான சுவையான மிளகு ரசம் ரெடி. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.